நம்ம எல்லாரும் தீபாவளியை கொண்டாடவே கூடாது. என்ன சொல்றீங்க ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு புரியுது. நம்ம எல்லாம் யார் சொல்லுங்க? நம்ம எல்லாம் தமிழர்கள். தமிழர்களான நம்ம தீபாவளியை கொண்டாடுறதுல எந்தவித அர்த்தமுமே இல்லை. என்ன ப்ரோ சொல்றீங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நம்ம புராணத்திலேருந்து வரணும். ஃபர்ஸ்ட் நம்ம தீபாவளியை கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன? ஒன்று ராவணனை கொன்றது. இன்னொன்று இது கிருஷ்ணன் நரகாசுரனை வதம் செய்தது. இந்த மாதிரி 2 விஷயம் இருக்கு. இதில் நம்ம கிருஷ்ணன் நரகாசுரனை வதம் செய்ததை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கிருஷ்ணன் யாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணன் பொதுவாகவே ஒரு கடவுள், இந்து மித்தாலஜியோட ஒரு கடவுள். இவங்க கிருஷ்ணன் எங்க பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரா அப்படிங்கிற ஒரு இடத்துல பிறக்கிறாரு. அவரோட தாய் தந்தை, உண்மையான தாய் தந்தை யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவதி, அப்புறம் வாசுதேவர், தேவதி வாசுதேவர் அப்படிங்கிறவங்க தான் இவங்களோட தாய் தந்தையர். இவங்களை பெற்றெடுத்தவங்க அவங்க தான். ஆனால் இவங்களை வளர்த்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யசோதா நந்தகோபாலன் அப்படிங்கிறவங்க கிருஷ்ணரை வளர்க்குறாங்க. இவங்க வளர்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த பெரிய கதை நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரலான பார்க்க போகிறது நரகாசுரன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரகாசுரன் ஒரு மன்னன். அவர் எந்த இடத்துனா இப்போ பிராக்ஜோதிபூர் அப்படிங்கிற ஒரு இடத்த அவர் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவரோட தாய் தந்தை யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரோட தாய் பூமி தேவி, தந்தை விஷ்ணுவோட அவதாரம் தான் அவரோட தந்தை. அவர் தந்தை வராஹரி அப்படிங்கிறவர் அவரோட தந்தை. இந்த மாதிரி இவரும் விஷ்ணுவோட ஒரு அவதாரம் தான் அவரோட தந்தை. அவரோட தந்தையோட மகன் தான் இது. ஓகே, இந்த மாதிரி ஜென்ரலாக பண்ணி வச்சுக்கணும். கிருஷ்ணனும் விஷ்ணுவோட அவதாரம் தான். இப்பொழுது நரகாசுரன் ஒரு வரம் பெறாரு, அவரோட கொள்கைகளை கற்பிடுத்து. என்ன வரம் பெறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட மரணம் அவரோட தாய் கையால தான் நடக்கும். வேற யாராலையும் அவரை கொல்ல முடியாது. இது அவரோட வரமா அவர் விஷ்ணுவிடமிருந்து பெறுகிறார். இந்த வரத்தை பெற்றவனே அவருக்கும் கொஞ்சம் சந்தோஷம். நம்மளை இனிமே யாராலையும் சாவடிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு கர்வம் மனசுக்குள்ள வருது. அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஒரு கொடூர அரக்கனா மாறி 16,000 பெண்களை சிறை பிடிச்சு வைக்கிறாரு. 16,100 பெண்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றார். இவ்வளவு பேரையே அவர் சிறை பிடித்து வைக்கிறார். இப்பொழுது இந்த விஷயம் கிருஷ்ணருக்கு தெரிகிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசாகஜோதிபூர் எங்க அமைஞ்சிருக்கு? அதாவது இந்தியாவோட மேப், இப்ப இருக்கிற கரண்ட் இந்தியா மேப்ல இந்த 2 இடமும் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். இந்த பிரசாகஜோதிங்கிற இடம், பிரசாகஜோதிபூர் இடம் எங்க அமைஞ்சிருக்குன்னா அசாம்ல அமைஞ்சிருக்கு. அதே நம்ம இந்த மதுராங்கிற இடம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி எல்லாமே அந்த இந்தியாவோட மேல் பரப்புல தான் அமைஞ்சிருக்கு. இந்த இடங்கள்ல நம்மளுடைய கிருஷ்ணர் என்ன செய்யறாருன்னா, இவர் எப்படியாவது அடக்கணும். ஏன்னா இவர் ரொம்ப கொடூரமா மாறி நிறைய மக்களை துன்புறுத்திட்டு இருந்திருக்காரு. இவர் எப்படியாவது கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கிருஷ்ணன் என்ன செய்யறாருன்னா, கிருஷ்ணனோட மனைவிய கூட்டிட்டு போறாரு. ஏன்னா கிருஷ்ணனோட மனைவி பூமி தேவியோட அவதாரம். அதனால பூமி தேவி அவனோட தாய் அல்லவா, அதனால பூமி தேவியால நம்மளோட நரகாசுரனை கொல்ல முடியும். அதனால அவரோட மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு போருக்கு போறாரு. போர் புரிஞ்சு கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செய்யறாரு. இது ஒரு புராணத்துல எழுதப்பட்டிருக்கிற விஷயம். இது மூலயமா அந்த 16,100 பெண்களையும் நம்ம கிருஷ்ணன் காப்பாத்திடுறாரு. இதுதான் அவர் கொன்ற நாளைதான் நம்ம இப்ப இன்னைக்கு தீபாவளியா கொண்டாடிட்டு இருக்கோம். இதுல எதுக்காக அப்புறம் நம்ம தீபாவளியை கொண்டாடக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இது எல்லாமே நடக்கிறது இந்தியாவோட மேல் பரப்பு, அதாவது வடக்குல நடக்குது. நம்ம தெற்குல கீழே இருக்கோம். இங்க இருக்கோம். நம்ம இந்த இடத்துக்கிட்ட இருந்துகிட்டு நம்ம எதுக்காக அங்க நடக்க வேண்டிய விஷயத்துக்கு நம்ம எதுக்காக இந்த
தீபாவளியை கொண்டாடணும். இப்போ நான் இவ்வளவு தூரம் பேசுறதுனால நீங்க யாரும் கொண்டாடாம இருக்க போறது இல்லை. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது நம்ம பண்டிகை இல்லை. நம்ம பண்டிகை இது பொங்கல். பொங்கலை நிம்மதியா நல்லாம, பொங்கலோட இன்னொரு பேரு உழவர் திருநாள்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம கொண்டாடணும். இதை கொண்டாடுறதுனால நமக்கு ஒன்றும் நடக்க போகுது.